பழஞ்சாலையை ஆங்கிலேய அரசாங்கம் யுத்தத்துக்காக வேண்டி கேட்டதுனால அந்த இடத்துல சிப்பாய்களை எல்லாம் கொண்டு இறக்கி இது பண்ணுறதுக்காக ஆண்டவர் சரின்னு கொடுத்துட்டாங்க. அந்த வைஸ்ராய் அவங்க மூலியமாக அவங்கக்கிட்ட எல்லாம் எங்கள் அப்பாவும் கௌதமானந்தர் 2 பேரும் தான் போய் பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணது. கடைசியாக அந்த பழஞ்சாலையை விட்டுட்டு வரும்போது எல்லாருக்கும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அதை கட்டி நிர்மாணித்து ஆண்டவங்க அவங்க திருக்கரத்தாலேயே கட்டினாங்க. அதை கல் முள்ளெல்லாம் அவங்களும் நீக்கி பாதை அமைச்சு காற்று மழை இதுக்கெல்லாம் ஓலை காவணத்தில் இருந்துன்னு குளிரில் நடுங்கி வெயிலில் தலையும் காலம் கூட அரும்பாடுபட்டு கட்டிய கருங்கல்லால் அந்த பொன்னரங்கத்தை ஆயிரக்கணக்கான பாம்புகளுக்கு இடையில வாழ்ந்து வெயில் மழை பனி இரவு பகலென்று பாராமல் நமது ஆண்டவர்கள் தானே முன் நின்று கொத்தனாருடன் ஒவ்வொரு கல்லையும் மட்டம் சரிபார்த்து கட்டிய விட்டு விட்டு போகிறோமே. எல்லாருக்கும் துக்கம் தொண்டையை அடைச்சுது. நெஞ்சு மேலே ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டாந்து வச்சது போல எல்லாருக்குமே இருந்தது. நாங்களும் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் ஓடி ஆடி அங்கே விளையாண்டதையெல்லாம் மறக்கவே முடியாது. அதை விட்டுட்டு போகிறோமேன்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ எல்லாரும் ரொம்ப கடைசியாக பொன்னரங்கத்தை பூட்டி சாவியை கொடுத்தப்ப எல்லாரும் போன்னு அழுதுட்டாரு. அப்போ ஆண்டவர் நான் தான் கூடவே இருக்கிறோமே, எதற்காக கவலைப்படுகிறீர்கள் அப்படின்னு எல்லாரையும் சொல்லி தேய்ச்சினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா காரில் ஏறி வந்துட்டோம். அந்த பொன்னரங்கத்தை கடைசியாக திரும்பி பார்த்தாங்க ஆண்டவர். அவளை கட்டினதை திரும்பி பார்த்து அப்போ அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் அவருடைய எண்ணத்தில் ஓடி இருக்கணும். இங்கே இங்கே பொன்னரங்கம் புதுக்கோட்டையில் புதுசாக ஸ்தாபிதம் செஞ்சாங்க. இங்கே வெறும் கருவேல முள், அங்கே எல்லாம் நெருஞ்சி முள், இங்கே கருவேல முள். ரொம்ப குத்துனா அப்படி கடுக்கும். அப்படி பூரா கருவேலங்காடு, மரக்காடு. அதை அவ்வளவையும் குறைக்கி எடுத்து மறுபடி எல்லாம் மண்ணெல்லாம் கொட்டி எல்லாம் புதுசாக செய்யறதுக்கு எத்தனையோ மாதங்கள் ஆச்சு. அந்த மாதிரி அப்போ நாங்கள் மதுரையில் இருந்துன்னு கொஞ்ச நாளைக்கு இங்கே போய்கிட்டு இருந்தோம். சாலைக்கு ஒரு போவோம். அப்போ பெட்ரோல் கிடைக்காதனால அப்பா காரை கறி வண்டி ஆக்குனாங்க. கறி மூட்டையெல்லாம் மேலே ஏற்றி இந்த தண்ணி ஊற்றி கறியில் ஓடுறாப்புல காரை பண்ணாங்க. அப்படி 10 நாள் இருந்துட்டு போகணும். இளைய நாச்சியார் ஆண்டவங்க முன்னாடி ஒரு பாடல் பாடுவாங்க. ஆண்டவங்க அதை அப்படியே ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வள்ளாலும் பாட பாட வாய்மண கோதே, வள்ளாலும் பாட பாட வாய்மண கோதே, வஞ்ச வினைகள் ஏனை விட்டோடி தலைவன கூதே, எல்லாதோனது புகழை கேட்க செவினய கூதே, எந்தாய் தரியாவை எண்ணந்தோறும் புலமிய கூதே, வள்ளாலும் பாட பாட வாய்மண கூதே. இந்த திருவருட்பா பாடலை ஆண்டவர் முன்னாடி பாடுவாங்க. குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆண்டவர் இள நகையோட அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் நோன்பு வச்சாங்க தெய்வம். அப்போ இன்னும் பச்சை தண்ணியோட குடிக்கக்கூடாது.
விடிகாலம் சூரியோதயத்துக்கு முன்னாடியே சமையல் செய்து சாப்பிட்றணும். அதோட நாள் பூரா ஒன்றும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. சாயங்காலம் கஞ்சி, அரிசி கஞ்சி ஊற்றுவார் ஆண்டவர்களே. இப்படி இருக்கப்ப எனக்கு நாங்களாம் சின்ன பிள்ளைகள அந்த 10-11 வயசு இருக்கும். நல்லா வெயில் ஆட்டமாக போடுவோம். தண்ணி குடிக்கணும் போல் தாகமாக எடுக்கும். ஏன்னா நான் மட்டும், மற்ற பிள்ளைகள்லாம் எல்லாரும் நோன்பு இருக்கலை. எனக்கு என்னமோ அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்களே நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணம். நல்லா விளையாடுவேன், தண்ணி தாகமாக எடுக்கும். ஆனால் தண்ணி குடிக்கணும்னு இருக்கும். நான் நினச்சிப்பேன், நம்ம தண்ணி குடிச்சிட்டா ஆண்டவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது நோன்பு இருந்தேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க மாட்டேன். தாகத்தோடவே விளையாடிட்டு இருக்கிறது. சாயங்காலம் ஆன உடனே அந்த அரிசி நொய் கஞ்சி, அதில் தேங்காயும் பூண்டு போட்டு காய்ச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய ஆண்டாவை கொண்டாந்து வைப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு போவோம். அப்புறம் ஆண்டவர் அங்கேருந்து திருமாலையிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எல்லாம் எல்லாரும் அக்கா அவங்களாம் கோலம் போடுவாங்க. எனக்கு ஏதோ ஒரு கோலம், ஒரே ஒரு கோலம் தெரியும். இருந்தாலும் எனக்கு என்னென்னா நம்ம போடுற கோலத்தை ஆண்டவர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால யாராவது ஒரு அக்கா வச்சுருந்தாங்கன்னா அந்த கிணத்தை பிடிங்கிக்கிட்டு ஆண்டவர் வர நேரம் பார்த்து போய் எதிர வந்து இப்படி உட்காந்துன்னு அந்த ஒரே ஒரு கோலத்தை மட்டும் போடுவேன். ஆண்டவர் நான் வந்து நின்று, நான் தான் சின்ன பிள்ளை, எல்லாரும் பெரியவங்க, அதனால அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம போட்ட கோலத்தை ஆண்டவர் பார்த்தாங்கன்னு சொல்லி. அப்புறம் அங்கே போய் முன்னாடி நின்றுக்கிறது. முன்னாடி நின்னோடனே ஆண்டவர்ல நானும் காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காம நோம்பு இருக்கிறேன், நீயும் நான் நோம்பு இருக்கிறேன் அப்படியா, அப்படின்னா உனக்கு தான் முதல் கஞ்சி அப்படின்னு சொல்லி எனக்கு தான் முதல்ல கிணத்துல ஊற்றுவாங்க. பசிக்கு அதுக்கும் அது தேவாமிரதமாக இருக்கும் அந்த கஞ்சி. அதை குடிச்சிட்டு அதோட அப்படியே இருக்கணும். அப்புறம் அப்படி காலம்தான் பசியாகணும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். பைபிள்ல யோவான் எழுதியிருக்கார். கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன். பைபிள். அவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பைபிள். ஒரு முறை எனக்கு வந்து நிறைய 12 வயசு வரையிலும் கூட என்னமோ தெரியல, அந்த உள்ளங்கையும் உள்ளங்கால்லையும் நீர் கொப்பளமா வரும். ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு கூட போகவே முடியாது. அடிக்கடி லீவ் போட்டுட்டு இருப்பேன். எங்கள் அப்பா எல்லா விதமான வைத்தியமும் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் சரியாகல. அலோபதி, ஹோமியோபதி, சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, எதுக்குமே சரியாகலை. அப்போ அவர் ரொம்ப மனசு கவலை. பெண் குழந்தையா இருக்கே, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டிருக்காங்க. ஆண்டவர் வந்து 3 நாள் இங்கே தங்குறாப்புல, சாலையில் தங்குறாப்புல, ராஜகுமாரியை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சரி, ஏன்னா அப்பா தங்கச்சி அம்மா எல்லாரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போனாக்க ஆண்டவர் வந்து திருமலைக்கு வர சொல்லி என் கையை பார்த்தாரு. பார்த்துட்டு அப்புறம் கீழே உட்கார சொல்லி என்னுடைய பாதத்தையும் பார்த்தாங்க. அந்த இறைவன் வந்து அமர்ந்து என்னுடைய காலை கூட பார்த்துட்டு, மேலாக ஒரு வித நீர் ஓடுது, நான் ஒரு மருந்து தர்றேன், அதுக்கப்புறம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இறைவனை எவ்வளோ கருணை பாருங்களேன். நம்ம உண்மையான அன்போட இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம மேல ரொம்ப நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது இந்த மீவடி கோக்கிலாக்கான்னு இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு பச்சளை சாறு புழிஞ்சின்னு வர சொல்லியிருக்காங்க ஆண்டவர். காலையில பஞ்ச நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த ஆண்டவர் வந்து எல்லா விதமான வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து தான் கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்குற விதம் தான் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். இந்த அகத்தியர் குழம்புன்னு அது ஏதோ அவங்க செய்து வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மருந்தை எல்லாருக்கும் அது ஒரே மருந்து தான் கொடுப்பாங்க. அந்த மருந்தை வந்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் வெள்ளத்தை வச்சு அதை எடுத்துக்கிட்டு பஞ்ச நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே திடீர்னு எங்கள் விடுதி முன்னாடி வந்து ஆண்டவர் நிற்கிறாங்க. நான் நினைக்கவே இல்லை, விடுதி முன்னாடியே வந்து எனக்கு மருந்து கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே நடுங்கி போய் நின்னேன். அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்குது மனசுல. என்னடா இது, நம்ம தானே
வைத்தியரை தேடி போகணும், அவள் வைத்தியரை தேடி என்ன தேடி விடுதிக்கு வந்துட்டு அவளேன்னு இருந்தது எனக்கு. அப்போது அவள் வந்து இந்த மருந்தை ஒழுங்கிட்டு அந்த பச்சளை சாரை குடிச்சிடணும் அப்படின்னா, உத்தரவு தெய்வமே அப்படின்னா. அப்பா எல்லாரும் கூட நின்னாங்க. ஆனால் அந்த மருந்தை முழுங்கிட்டு அந்த பச்சளை சாரை அவ்வளோ கசப்பு, வேப்ப இலைக்கு மேலே கசப்பு, பயங்கர கசப்பு, பெரிய டம்ளர் மேலேயே கொண்டாந்துருந்தாங்க. அதை குடிச்சிட்டேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னாங்க, தலையை கீழே சாய்ச்சி படுக்கக்கூடாது, பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன அவங்களே இப்படி வந்து மருந்து கொடுத்தானே நமக்கு அப்படின்னு சொல்லி அதையே நினச்சிக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு எப்படிதான் அப்படி ஒரு 100 தடவையாவது தண்ணி வெளியாகிருக்கும். அப்படி போச்சு. டெய்லி கடைசியில் ஒன்றும் முடியல, எழுந்திரிக்கவும் முடியாத நிலைமையாயிடுச்சு. இப்போ சாயங்காலம் மறுபடியும் சாயங்காலம் 6 மணிக்கு விடுதிக்கு வந்துட்டாங்க. ஒன்று தெய்வமே நான் என்ன செய்வேன், என்னால் எழுந்திரிக்க முடியலையேன்னு அழுதேன். ஏன் அழுகிற, எல்லாம் சரியா போச்சு, இனிமேல் ஒன்றும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராத்திரிக்கு ஏதாவது கொஞ்சம் உணவு அருந்தி படுத்துக்கோ அப்படின்னு திருவாக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடியார் வருத்தம் தனி கண்டு தரியார் இன்பம் அளித்திடுவார், வழியார் கருணை பெருங்கடலார் என்ற பெரியோர் திருவருட்பார். அடுத்த நாள் ஊருக்கு போகிறதுக்கு திருமாளிகைக்கு போய் உத்தரவு கேட்கலான்னு நினச்சேன். இப்போ நல்ல மழை கொட்டுது. அப்புறம் சரி திருமாளிகைக்கு போனேன். அங்கே பெரியம்மா பனிமதி நாச்சியார் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா ஊருக்கு புறப்படுறதுக்கு ஆண்டவருக்கு உத்தரவு கேட்கலான்னு வந்துருந்தாங்க. அவங்க வந்து அங்கே பாரடியாத்தா வயல் பக்கம் உனக்காக மழையில் நனைஞ்சிக்கிட்டு மருந்து செடி பறிக்கிறாங்க ஆண்டவங்கன்னு சொன்னாங்க. திரும்பி பார்த்தா மழையில நனைஞ்சுக்கிட்டு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மா கிட்டே ஒரு குடையை எடுத்துக்கிட்டு ஓடுனேன். ஓடி போய் அவங்க முன்னாடி நின்று குடையை பிடிச்சேன். அவங்க மேலே அப்படி நான் நல்லா நனைஞ்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த அந்த கருணைகளும் அப்படியே சிரிச்ச முகத்தோட அந்த செடியை வேரோட மண்ணோட அள்ளி பேர்த்து எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதை கொண்டு போய் நட்டு வீட்டில் வச்சுக்கோ, தினமும் 2 இலை சாப்பிட்டு சரியா போகணும், பூரண குணமாயிடும் அப்படின்னு கொடுத்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம கூட அந்த மழையில நனைஞ்சிட்டு போய் எதுவும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டோம். இந்த உலகத்தையே படைச்ச இறைவன் சிவபெருமானே அவதாரம் எடுத்து வந்தவங்க இந்த மழையில நனைஞ்சு அந்த மருந்து செடியை வேரோட பறிச்சு கையில கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு அவங்க மேலே இடிச்சிடக்கூடாது, கொடையை பற்றக்கூடாது. அவங்க திருப்பா எப்படி நானும் நடந்து வந்தேன். என்ன அவங்க மேலே அவங்க குத்திட போகுது கொடை கம்பி அப்படின்னு. அப்போ நினைக்கிறேன், திருமாளிகைன்னு ரொம்ப தூரத்தில் இருந்ததுனாக்கா தெய்வத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு என் மனசில் ஓடிச்சு. நான் தெய்வத்துக்கு எதுவுமே செய்யலையே. அவங்க நம்ம எப்படி அளவு கடந்த பாசம், பரிவு, அன்பு, இரக்கம், கருணை எல்லாம் வச்சிருக்காங்க. தெய்வத்தையெல்லாம் பெறுவதற்கு நாம எந்த தவம் செய்யவும் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். ஒரே பிடிச்சு கூட்டிட்டு போனேன். திருமாளிகைக்கு போனோம்னா அங்க போய் அவங்க வந்து எல்லாம் நல்லாயிடும், மனசு ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு ஆரம்பி சொன்னாங்க. அந்த கருணை திருவுருவாகி அந்த தேவகோமானவர்கள் இந்த அடிமைக்காக மழையில் நனைந்து கொண்டே மருந்து செடி பறித்து கொடுத்தாங்க. அந்த காருண்ய கடலின் ஆழத்தை எப்படி அளப்பேன்? அவர்கள் உயர்ந்த குணக்குன்றல்லவா, அன்பின் சிகரம் அல்லவா. நலந்தர உடல் உயிர் நல்லறிவெனக்கே மலர்ந்திட கருணை மழை பொழி மழையே. என்னையும் பணிகொண்டு என்னுளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மழையே
கருணை மழைதான் பொழிஞ்சாக. ஒரு முறை சாலைக்கு போகும்போது போய் அங்கே இருந்து ஆண்டவர் தரிசனம்லாம் பண்ணி இருந்துட்டு மறுபடியும் ஊருக்கு புறப்படும்போது எனக்கு என்ன மனசுல ஒரு ஆசைன்னா, சின்ன பிள்ளையிலேருந்து கிட்டவே நெருங்கி அந்த இறைவனோட பழகின கூட நம்ம பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அவருடைய திருப்பாதத்தை தொட்டு வணங்கணும்னு ஒரு ஆசை. வணங்கலாமோ வணங்கக்கூடாதோ தப்போ, ஏன்னா அப்பா அம்மாவெல்லாம் சேர்ந்துருக்காங்க, நம்ம சேரலையே. அப்படி அந்த காலத்தில் என்னன்னா புருஷன் ஒத்துக்கலைன்னா சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது. அப்போ இப்படியெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு ஆண்டவன் முன்னாடி உத்தரவு கேட்க போனவ திடீர்னு என்ன செய்தேன், தரையை தொட்டு நான் வணங்கிட்டேன். அவங்க திருப்பாதத்தை தொடக்கூடாதுங்கிற பயம். அது உடனே திடீர்னு நிமிர்ந்து எழுந்திருக்கிறேன். அவங்களுடைய திருக்கரத்தை என் சிரசில் வச்சு, என்ன என் திருப்பாதத்தை தொடலாமா வேண்டாமான்னு நினைக்கிறியா? ஏதோ என்னுடைய திருக்கரத்தாலேயே உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறது போல இருந்தது எனக்கு. அவங்களுடைய திருக்கரத்தையே என் தலைமையில வச்சு ஆசீர்வதிச்சாங்க. ஒரு திருவாக்கு கொடுத்தாங்க. உன் அப்பன் உனக்கு பெயர் வைத்தது போல் நீ என்றும் ராஜகுமாரி தான், நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். இந்த திருவாக்கு யாருக்கு கிடைக்கும்? இறைவனுடைய திருவாயால, அந்த அவர்களுடைய அருளால எனக்கு கிடைச்சது. அது நான் நினைச்சு பார்க்க கூட முடியலை. இந்த மாதிரி ஒரு திருவாக்கு அவர்கள் கொடுப்பார்கள், அவருடைய திருக்கரம் என் தலையில வைப்பார்கள், நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. மெய் சிலிர்த்து இரு கை கூப்பி விண்மாறி என்ன இரு கண் மாறி பெய்யவே அப்படி எனக்கு அப்படியே ரொம்ப இதாயிடுச்சு. அவர் சொன்னது போல எல்லாமே நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. என்னைக்குமே அவங்க என்னை ராஜகுமாரி தான் சொல்லிட்டாங்க. இதை விட எனக்கு என்ன வேணும்? அவங்களுடைய திருவாக்கு, அவங்களுடைய அருள் பூரணமா எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு நான் பெரிய பாக்கியசாலி. அவரை நேரில் சந்திச்சு இறைவனையே நேரில் தரிசனம் பண்ணி அவங்கக்கிட்டேயே அருள் வாக்கு வாங்கி அவங்க திருக்கரம் என் தலையில வச்ச அனந்தரெல்லாம் சொல்லுவாங்க, பல தீட்சைகள் வாங்கின பிறகுதான் ஸ்பரிச தீட்சை அப்படின்னு தெய்வம் அவர் திருக்கரத்தை இல்லை மற்றவங்க அனந்தரால் தலை மேலே வச்சு ஆசீர்வதிப்பாங்க சிரசில். அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது எனக்கு கிடைச்சிருச்சு. எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே அந்த வாக்கியம் கிடைச்சிருக்கு. மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். ஆனால் அவர்களுடைய திருக்கரத்தையே என் சிரசில சூட்டிட்டாங்க. நம்மை நம்பினவன் ஒரு காலம் வெறும் கையாய் போனதில்லை இயேசுநாதர். இன்னொரு முறை சாலைக்கு போகும்போது வழியில நினைச்சுக்கிட்டு போறேன். அவங்க பச்சை நிற உடையில அண்ணா அழகா இருக்குமே பார்க்க அப்படின்னு மனசுல தோணுச்சு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறேன். அவங்க வருவாங்களா, காட்சி தருவாங்களா நமக்கு அப்படின்னு. அன்னைக்கு ஒன்றும் திருவிழா உலகம் கிடையாது. இருந்தாலும் காலையில எழுந்து ஆண்டவர் அந்த பச்சை நிற ஷர்வானி அந்த இதெல்லாம் அந்த உடைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பெரியம்மா சின்னம்மா பெரியம்மா கேட்டாங்களாம், என்ன நீங்க ஒன்றும் திருவிழாலாம் இல்லையே, என்ன இந்த உடையெல்லாம் எடுத்து போடுறீங்க அப்படின்னு. ஆண்டவர் இன்னைக்கு யார் வர்றான்னு பாரு அப்படின்னு உத்தரவாச்சான். நான் போய் இறங்கி ஆலயத்துக்கு போறேன். ஆண்டவர் அந்த பச்சை நிற உடையிலேயே எனக்கு காட்சி கொடுத்தாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்கலை. நம்ம நினைச்சுக்கிட்டு வந்த மாதிரியே இவங்க இந்த பச்சை நிறத்திலேயே காட்சி கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு திருப்தியா இருந்தது. அப்புறம் உள்ள போன அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன், பெரியம்மாட்ட, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்தோம்னா நிஜமா அதே மாதிரி
தெய்வம் தரிசனம் கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, ஆமடியாத்தா நீ நீ வர்றன்னு தான் அவங்க தெரிஞ்சு உன் எண்ணத்தை அறிஞ்சுதான் அவங்க இந்த உடையெல்லாம் எடுத்து உடுத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க நினைச்சோம் என்னடா இது இன்னைக்கு விசேஷம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. உன்னுடைய எண்ணம் வந்து அவங்கள தொட்டு இருக்கு, அதனாலதான் அவங்க அந்த உடைய அணிஞ்சு உனக்கு காட்சி தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோட உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாடும் மாக்கன நாதரே மெய்வழி சாலை ஆண்டவரே. சென்னைக்கு வரும்போதெல்லாம் இரவுல ராத்திரியில தான் அநேகமா 10 மணியை போல கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க. அப்பாவும் கௌதமானந்தரும் கார்ல கூட்டிட்டு போவோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கிளிஞ்சல் பிறக்கலான்ட்டு நாங்களும் ஏறி உட்காந்து ஓடிடுவோம் போய் கடற்கரைக்கு. ஒரு நாள் வந்து சாயங்காலமா போகலாம் அப்படின்னாங்க. சரி நாங்கள் போனால் எவனோ பட்டம்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஆண்டவர் வந்து, ராஜன் நானும் பட்டம் விடுறேன்டா சின்ன குழந்தை போல கேட்டாங்க. உடனே அப்பா வந்து சரின்னு போய் ஒரு பட்டத்தை வாங்கிட்டு வந்தார். ஆனால் இவங்க ஆண்டு சீரா தலையில் வச்சு ஷர்வானி போட்டுக்கின்னு இந்த பட்டத்தை விட்டுக்கின்னு இப்படியோ ஓடுறாங்க. அப்பா வந்து ஐயோ மனதில் விழுந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை பின்னாடி ஓடினாங்க. நாங்கள்லாம் அவங்க பின்னாடி ஓடணும். எல்லாரும் எங்கடா வேடிக்கை பார்க்குறாங்க, ஆனால் தெய்வத்தை வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா அது ஒரு பெரிய ராஜா மாதிரி இருக்காரு, இவர் வந்து பட்டம் விடுறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவங்களை வேடிக்கை பார்த்தாங்க. அப்படி எல்லாருமா சேர்ந்து ஓடணும் கூடவே அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. அதாவது நம்ம வந்து நமக்கெல்லாம் அந்த குழந்தை உள்ளம் வரணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி அவங்களும் குழந்தை மாதிரி பட்டம் விட்டாங்க. ஒரு முறை தெய்வம் அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு கடற்கரைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்பா நெய்வழி கௌதமானந்தர் தெய்வம் அப்போ அவங்க காரில் ஏறி போகும்போது நாங்களும் பிள்ளைகள்லாம் ஏறி உட்காந்து எல்லாரும் போவோம். அங்கே போனப்போ தெய்வம் வந்து அலையில் நிற்கணும் அப்படின்னா அப்பா சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு கையை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க. அப்பா நுணுக்கமாக தெய்வத்தினுடைய திருக்கரத்தை பிடிச்சிருந்தாங்க. எல்லாரும் ஒரு விஷயம் ஒருத்தன் கையிலேயே பிடிச்சிடணும். அப்போ நான் என்ன செஞ்சேன், தெய்வம் வயசானவங்க அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு இன்னொரு திருக்கரத்தை நான் வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டேன். அதனால அடிச்சுக்கிட்டு விடக்கூடாது, தெய்வத்தை நம்ம விருப்பமாக பிடிச்சிக்கணும் அவங்கள அப்படின்னு பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் அதை வந்து தண்ணி வந்து காலில் விழும்போது தான் சந்தோஷமாக சிரிச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து அடியிலே ஆட்டம் போட்டோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதாவது அந்த வயசுல எனக்கு என்னன்னா, நம்ம தான் அவங்கள காப்பாற்றுறோம் அப்படிங்கிற நினைப்பு. வயசானவங்க அப்படின்னு பார்க்க போனால் உண்மையிலேயே அந்த இறைவன் மனித கோலத்தில் வந்து நம்ம எல்லாரையும் தான் அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன வயசாக இருந்ததுனால எனக்கு அது புரியலை. அப்புறம் அவங்களுடைய காலெல்லாம் ஒரே மணல் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் அப்பா கூட்டிகிட்டு வந்து அவங்க காலில் இருக்க மணலை எல்லாம் தட்டி விட்டு தொடச்சி விட்டு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் மணலில் இருந்தோம். அவங்க அப்பா அவங்கள பேசிகிட்டு இருப்பாங்க, நாங்கள்லாம் போய் கிளிஞ்சல் புறக்கிட்டு இருப்போம். எங்கள் அம்மா உபதேசம் பெற்ற அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைங்க, நானும் தங்கையும். எங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டது இளைய நாச்சியார் தான். அவங்க வந்து அப்போ சின்ன வயசு, மைதூன் பீவின்னு பேர் அவங்களுக்கு. அவங்கள மைதூன் பீவின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவை வந்து சந்திராக்கா அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்க. அன்றைக்கி இரவு வந்து எங்கள் 2 பேரையும் பக்கத்தில் படுக்க வச்சு தட்டி கொடுத்து போக வச்சு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அம்மா கிட்ட சொன்னாங்க, நீங்கள் கவலையே படாத பிள்ளைகளை பற்றி நீங்கள் போய் உபதேச மேடையில் அமருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. பழங்காலையில் இருக்கும்போது
ஒரு நாள் நல்ல இடி மின்னல். அப்போ காலையில் நல்ல மழை. காலையில் எழுந்தவுடனே சும்மா திருமலைக்கு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். போனால் வழியில் முட்டைகோஸ் மாதிரி வெள்ளையாக பெருசாக இருந்தது, 2 இருந்தது பெருசாக. எனக்கு அது என்னன்னு தெரியல, செம்மண், அது நல்ல செம்மண். சரின்னு அதை 2 எடுத்துகிட்டு போய் தெய்வங்கிட்ட கொண்டு போய், ஆண்டவங்களே கொஞ்சம் பாருங்களேன், மயில் முட்டை போட்டு வச்சிருக்கு அப்படின்னு. அப்போ ஆண்டவரை பார்த்து சிரிச்சுட்டு, இது மயில் முட்டை இல்லைம்மா, இது பேர் காளான்னு பேர், இடி மின்னல் வந்தால் தான் வரும், இதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு, அம்மா குழம்பு வச்சு தருவா அப்படின்னாங்க. சரின்னு கொண்டு போய் வீட்டில் அம்மாட்ட கொடுத்தா எங்கள் பாட்டி எடுத்து குழம்பெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா குருமா பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ இடி மின்னல் வந்தாலும் நான் ஒரு கூட எதுக்கு போயிடுவேன் காளான் பார்க்கறதுக்காக. வயல் பக்கத்தில் நிறைய முளைச்சி கிடக்கும், செம்மண் பூமி, அதனால் நிறைய முளைச்சி கிடக்கும். எங்கள் அப்பாவுடைய அம்மா வந்து குழம்பு வச்சா ரொம்ப மனமாக இருக்கும். மிளகா தனியாலாம் வறுத்து அம்மியில் வச்சு அரைச்சி மண் சட்டியில் குழம்பு வைப்பாங்க. அது வந்து ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்கும். திருமலைக்கு பாட்டி போனாங்கன்னா பெரியம்மா வந்து அந்த குழம்பை கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு போயிடுமா அப்படின்னு. உடனே எங்கள் பாட்டி எல்லாம் அழைச்சி அழகாக நல்ல மனமாக மண் சட்டியில் வச்சுட்டு வந்துடுவாங்க. மத்தியானம் பசி வரும்போது ஆண்டவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிக்குவாங்க, இன்னைக்கு குழம்பு வச்சது யாரு, புதுமனை கட்டி பழஞ்சாலையில் ஆண்டவர்கள் குடிப்பதற்காக எங்கள் அம்மா தண்ணீர் இறைத்து ஊற்றுகையில் அம்மாவுடன் சேர்ந்து நானும் 4 வாளி தண்ணீர் இறைத்தேன். எங்கள் அம்மா தெய்வத்திற்கு செய்த தண்ணீர் அபிஷேகத்தில் எனக்கும் சிறு பங்கு கிடைத்ததை நினைத்து இன்று ஆனந்தம் அடைகிறேன். மதுரை பழஞ்சாலையில் எங்கள் அப்பா வேலை விஷயமாக 2 மாதம் வெளியூருக்கு சென்றிருந்த சமயம் நமது தெய்வம் அவர்கள் எங்கள் அம்மாவை வீடு கட்டச் சொல்லி வீட்டை கட்டியதும் அந்த வீட்டில் குடியிருக்க மாட்டேன் என்று பம்பு பண்ணிய அப்பாவை மடக்கி தன் வழிக்கு கொண்டு வந்து ஆண்டவர்கள் குடியேற்றியது என் இளவயதில் ஆழப்பதிந்த காட்சிகள். வீட்டு அருகிலேயே கிணறு வேணும் அப்படின்னு அம்மா சொன்னதுனால ஆண்டவர் வந்து ஒரு கோல் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு பின்னாடி ஊற்று, நல்ல ஊற்று எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பூமி கடியில் இருக்கும் ஊற்று கண்டுபிடிக்க தெரியும். அப்போ 7 வயசு தானே எனக்குலாம், சின்ன பிள்ளைங்க. நாங்களும் என்ன செய்யணும், ஆளுக்கு ஒரு கோல் எடுத்துக்கின்னு நம்ம பெருசாக ஊற்று கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி ஆண்டவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சோம். அப்புறம் பக்கத்துலேயே நல்ல ஊற்று இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல கிணறு எடுக்க சொன்னாங்க. அது அப்புறம் அதை நினச்சா இப்போவும் சிரிப்பு வருது. அப்புறம் ஆண்டவங்களோட சொன்னாங்க, எந்த இடத்துல இளந்தம் செடி முளைச்சிருக்கோ அந்த இடத்துல நல்ல நீர் ஊற்று இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும், நல்லா இருக்கும், தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கிணறு வெட்டும்போது இளந்தஞ்செடி இருக்கான்னு பார்த்து வெட்டணும், நல்ல தண்ணீர் கிடைக்கும். எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் வந்து 8 பிள்ளைகள். எப்போவுமே தெய்வம்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை, நீ பிள்ளை குட்டிக்காரண்டா, பட்டணத்தில் விலையாக விற்கும், உனக்கு கட்டுப்படி ஆகாது, நான் தான் நெல் விளைக்கிறேன், இங்கே வந்து நெல் எடுத்து அரிசி எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சாலைக்கு போகும்போது 2 மூட்டை அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி 2 மூட்டையை தூக்கி டிக்கியில் போட சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து அதுக்குள்ள கிரையத்தை கொடுத்துட்டு, ஏன்னா அது தெய்வ சொத்து, குலநாசம், அதனால் அதுக்குள்ள கிரையத்தை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. பிள்ளை குட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அரிசி விளைச்சி கொடுத்தாங்க. அவங்க இறைவனே எங்களுக்கு அரிசி விளைவித்து அந்த அரிசியில் நாங்கள் வளர்ந்தோம். அதனால தான் இன்றைக்கும் நாங்கள் உடம்பு கூட நல்ல திடமாக இருக்குது. இறைவனே எங்களுக்கு அரிசி விளைவிச்சு கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. அந்த கருணை கடலை என்னன்னு சொல்லுவது, அவர்களுடைய அன்பு, பாசம், பரிவு ஈடு இணையே இல்லாதது. இந்த உலகத்தில் எது கொடுத்தாலும் தகும். ஆனால் அவங்க கொடுத்ததை தானே நம்மளால் கொடுக்க முடியும். நம்மளா என்னத்தை கொடுக்குறது? இந்த உலகம் பூரா படைச்சதே அவங்க தான்.
அவங்களை நினைச்சு என்னைக்கும் நினைச்சு அவங்களுடைய கருணையை நினைச்சு காரூண்யம் அந்த கடவுளை நினைச்சு நான் விடுகிறேன். அப்புறம் எங்க வீட்டுல பெரிய ஊஞ்சல் போட்டிருக்கோம், மர ஊஞ்சல், சங்கிலி, இரும்பு சங்கிலி போட்டு அது எல்லாரும் உட்காந்துன்னு ஆடுவோம் மாடியில். தெய்வம் வந்தப்ப அவங்களும் ஏறி ஒரு தடவை உட்காந்துக்கிட்டு எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுக்கின்னு எல்லாரும் சேர்ந்து அப்போ திடீர்னு அப்பா ஏறி மேலே வந்தாங்க. வந்து எங்களெல்லாம் ஒரே அதட்டினாங்க. என்ன நீங்கள்லாம் தெய்வத்தோட சமமாக உட்காந்துக்கிட்டு ஊஞ்சல் ஆடுறீங்க, எல்லா பிள்ளைங்களா எல்லாம் கீழே இறங்கணும் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. உடனே பயந்து போய் எல்லாரும் நடுக்கிட்டு இறங்கிட்டோம். அப்போ தெய்வம் சொன்னாங்க, ஏண்டா ராஜன் பிள்ளைகளை திட்டுற, பிள்ளையா எல்லாரும் ஏறி உட்காருங்க அப்படின்னா. சரி தெய்வம் சொல்லிட்டாலே மறுபடியும் சந்தோஷம் ஏறி உட்காரணும். ஏ ராஜன் நீ ஆட்டுறா ஊஞ்சலை அப்படின்னாங்க. உடனே அப்பா வந்து சரி சிரிச்சுக்கிட்டே எங்களை எல்லாரையும் உட்கார வச்சு தெய்வத்தையும் வச்சு ஊஞ்சல் ஆட்டினாங்க. அப்புறம் நாங்கள்லாம் என்ன செஞ்சோம், அப்பாவையும் தெய்வத்தையும் உட்கார வச்சு நாங்கள்லாம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஊஞ்சல் ஆட்டினோம். ஊஞ்சலில் உட்காந்து குழந்தை மாதிரி ஆடுவாங்க. அதாவது இந்த உலகத்தில் இப்போ வந்து கோயில்களில் அந்த சிலையை வச்சு ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து உண்மையான அந்த இறைவனையே, அந்த சிவபெருமானையே, மனித உருவில் வந்து அந்த சிவபெருமானையே நாங்கள் ஊஞ்சலில் வச்சு ஆட்டின அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அதாவது நமக்கெல்லாம் கூட குழந்தை உள்ளம் வேணுங்கிறதுக்கு தான் அவர்களும் சின்ன பிள்ளை மாதிரி ஊஞ்சல் ஆடி இந்த மாதிரி எல்லாம் செய்து காட்டியிருக்கிறாங்க. இந்த ஊஞ்சலை ஆட்டுறதை பற்றி ஒரு பாட்டு, ஊஞ்சல் பாட்டு எழுதுங்கன்னு சொன்னேன் நான். மெய்வழி இளங்கலை கூட்டானந்தர் ஒரு அருமையான பாடல் எழுதி கொடுத்தாரு. அந்த பாடலை திருமாளிகையில் பெரியம்மா முன்னாடி நானும் தங்கையுமா சேர்ந்து பாடி காட்டணும். நிஜமாகவே ஊஞ்சல் ஆடுற மாதிரியே நாங்களும் அப்படி ஆடி ஆடி பாடணும். அதை அப்போ கேட்டுட்டு மெய்வழி கோகிலாக்கான்னு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில் ஒரு 1000 ரூபாய் தான் ஒரு ஊஞ்சல். அந்த 1000 ரூபாய் கூட கொடுத்து ஒரு ஊஞ்சல் பலை வாங்கி வச்சு அந்த தெய்வத்தை வச்சு ஆட்ட முடியலையேன்னு நினச்சோம். ஆனால் நிஜமாவே இப்போ நீ இந்த பாட்டை பாடி தெய்வத்தை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு நீங்கள் பாடுனது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாடல் மாமரிகள் அத்தனையும் பலகையாக்கி மாதர்கள் சொல் ஆரணங்கள் படங்களாக்கி மந்திரநப ரத்னம் போட்டி போதறிய ஆகமவி தானம் நாட்டி போதலரும் செண்பகப்பூ வாசமேனி பொன்னரங்க நாயகரே ஆடீரோஞ்சல் மாதவர்கள் மாமுனிவோ வணங்கி ஆட்ட மாத்தன் நாதரையா ஆடீரோஞ்சல் அனந்தகளின் ஆருயிர்கள் பலகையாக்கி அன்பர்கள் பக்தி மலர வடங்களாக்கி தினங்குறை வணக்கனவர் ரத்னம் போட்டி சிந்தை கண்ணிம்பவிரா நகத்தில் மாட்டி இளந்தீரு ஓகித்தவத்தோர் இதய மாட்ட இணையில் கருணை கடலே, 阿里路人。
மந்தனில் மக்களுள்ளம் ஊரி காட்ட வாசவரே மதியையா அடிரோஞ்சல் சாதி கோலம் தன்னையோ பலகையாக்கி சகலமதம் ஒன்றாக்கி வடங்களாக்கி நீதி தல நித்யன்னவ ரத்னம் பூட்டி நெறியனுக்கும் மெய்வழிக்குள் நேராக்கி ஆதியோகம் தொட்டு வந்த முனிவரெல்லாம் அழகு கரம் தொட்டசைக்க அடிரோஞ்சல் நீதி நீமந்தளிரைவா அடிரோஞ்சல் மித்தவசா யுச்சரசே அடிரோஞ்சல் கற்பகமே நற்றவமே ஆடிரோஞ்சல் கனவைர மாமலையே ஆடிரோஞ்சல் நற்பதத்தின் நற்புதமே ஆடிரோஞ்சல் நவமணி போல் பெட்டகமே அடிரோஞ்சல் தற்பரமே தவமேரே அடிரோஞ்சல் தனியை வள்ளல் தருபரிசே அடிரோஞ்சல் சத்குருவே சர்வேசா அடிரோஞ்சல் ஷண்பகப்பூ மேதியரே அடிரோஞ்சல் தேவாதி தேவரையா அடிரோஞ்சல் திருவரங்க நாதரையா அடிரோஞ்சல் மூவாமுதல்வரையா அடிரோஞ்சல் முதலே ஆதியையாக அடிரோஞ்சல் சாவாவரம் தரும் எம் சாமி உங்கள் திருப்பாகம் முகம் சேர்த்தோ அடிரோஞ்சல் தேவர்கள் பூமரி பெய்ய ஆடிரோஞ்சல் தென்தமிழில் பாட்டி செய்க ஆடிரோஞ்சல். ஒரு முறை அப்பா திருவருட்பா படிக்கும்போது ஒரு பாடல் திடீர்னு அப்படி திறந்த உடனே ஒரு பாடல் வந்தது. அந்த பாடலை ரொம்ப நல்ல அர்த்தத்தோடு இருக்கே, இதை நம்ம தெய்வம் வரும்போது பாடணும் அப்படின்னு சொல்லி அதை எழுதி வச்சுக்கிட்டு, அது ஒரு அபிநயத்தோட பாடுங்க, ரொம்ப நல்லா இருக்குமே. அந்த காலத்தில் தெய்வம் வரும்போதெல்லாம் அப்பா அம்மா ரோட்லேயே போய் அங்கேருந்தே தெய்வத்தை பாடி அழைச்சிட்டு வருவாங்க வீட்டுக்கு அப்படின்னு நினச்சி, ஒரு சொந்தக்கார பொண்ணு ஒன்று 10-12 வயசு பொண்ணு, 12 வயசு, அதுக்கிட்ட அது நாட்டியம் கற்றுக்குது. அதுக்கிட்ட போய் எனக்கு இந்த பாட்டுக்கு கொஞ்சம் அபிநயம் பிடிச்சி காட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன தாத்தா அப்புறம் வந்து நாட்டியம் கற்றுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேலி படைச்சான். அதெல்லாம் இல்லைம்மா, இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடி காட்டுமா அப்படின்னாங்க. சரின்னு அதில் சின்ன பிள்ளைல ஆடி துள்ளி குதிச்சு ஆடிடுது. அப்பா பார்த்தாங்க இந்த வயசில் 60 வயசுக்கு மேலே, இப்போ போய் நம்ம எப்படி இதெல்லாம் துள்ளி குதிச்சு ஆட முடியும்னு சொல்லி, சரி இருக்கட்டும், தெய்வம் வரும்போது இதை நம்ம பாடணும்
அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வந்து தெய்வம் பனிமதி நாச்சியார் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க வாசல்ல. உடனே அப்பா போய் இந்த பாட்டுக்கு அம்மாவும் அப்பா 2 பேரும் போனாங்க, ரோட்டுக்கே போயிட்டாங்க. இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார், எல்லாம் செய் வல்ல சித்தர் இங்கு வருகின்றார், அன்பருளத்தே இனிக்கும் அமுதர் வருகின்றார், அம்பலத்தே நடம்புரியும் ஐயர் வருகின்றார், என்பொரு பொன் உருவாக்க எண்ணி வருகின்றார், என்று திரு நாத ஒலி இசைக்கின்றதம்மா, துன்பம் மற திரு சின்ன ஒலியதனை நீயும் சுகம் பெறவே கேளடி என் தோடி என்னை சூழ்ந்தே. இத அவர் அப்பா வந்து இப்படி பாட ஒரு வரியா பாட அந்த தெய்வம் வந்து என்னடா நீ என்ன பெரிய நாட்டியம் கற்றுக்க போனியா, நான் ஆடுற நாட்டியத்தை பாருடா அப்படிங்கிறது போல ஒரு குலுங்கி ஒரு அடி முடிக்கிற வரையிலும் அப்படி குலுங்கி அப்படி நிற்பாங்க. அடுத்த அடி தொடங்கின அப்புறம் தான் அடுத்த அடி எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குலுங்கி அப்படியே நடனம் ஆடிக்கிட்டு அவங்க வர்றாங்க. எங்கள் அப்பா என்ன செய்தாங்க, இதை பாடி அம்மா அப்படின்னு வர்ற இடத்துல பனிமதி நாச்சியார கையை காட்டி, தோழி அப்படின்னு வர்ற போது எங்கள் அம்மாவை கையை காட்டி இந்த பாட்டை அப்படின்னு தோழ அப்பா அம்மா பாடுறாங்க. அவங்களும் ஆடிக்கிட்டே வந்தாங்க. துரிய பதம் கடந்த பெரும் ஜோதி வருகின்றார், சுக வடிவம் தர உயிர்க்கு துணைவர் வருகின்றார், பெரிய பிரம்மாதியக்கும் அறிய வருகின்றார், பித்தரென மறை புகழும் சித்தர் வருகின்றார், இறைவர்கள் சிற்றவை நடஞ்சை இறைவர் வருகின்றார், என்று திரு நாத ஒலி இசைக்கின்றதம்மா, உரிமை பெறும் என் தோழி நீயும் இங்கே சின்ன ஒலி கேட்டு கழித்திடுவா உளவாட்ட மரவே. பெரியம்மாவை கையை காட்டணும்னு தெய்வத்துக்கு அசந்து நின்றாங்க. அப்படியே என்னடா இவன் என்னையும் காட்டுறான் அவளையும் காட்டுறான், கையை காட்டுறான்னு, அப்புறம் சந்திராவையும் கையை காட்டுறான்னு இவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஆடி ஒரு வரியும் பாடி முடிச்சப்புறம் தான் ஊன்ற மாதிரி அடுத்தது அவங்க அடி எடுத்து வைப்பாங்க. இப்படி இந்த பாட்டு முடியறதுக்கும் அவங்க வந்து உள்ளே வந்து அமர்றதுக்கும் சரியா இருந்தது. அதாவது அபிநயமாடா கற்றுக்க போகிறேன் இப்போ பாருடா ஏன் அபிநயத்தை அப்படின்றது போல இருந்தது அவங்களுடைய அந்த நடனம். நீ பாடிக்கிட்டே இருடா, நான் ஆடிக்கிட்டே வர்றேன் என்ன வெயிலோட அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆடும் நடை அழகை என்னன்றுரைப்பே, ஆடும் நடை அழகை என்னன்றுரைப்பே, அந்த தேவ திருநடனம் வெண்டுரைக்கலாமோ, அந்த தேவ திருநடனம் வெண்டுரைக்கலாமோ, நாங்கள் ஆடுற நடனத்தை பாருடா அப்படிங்கிறது போல இருந்தது.
ரொம்ப அருமையாக இருந்தது அந்த காட்சி. அப்பா சில சமயம் வந்து அங்கே மேம்பாலத்துக்கிட்ட இருந்து வாத்தியத்தோட மேளதாளத்தோட நாதசுரம் எல்லாம் வச்சு தெய்வத்தை அழைப்பார் அந்த காலத்தில். அப்போ ரொம்ப எல்லா மக்களும் ஜனங்கள்லாம் ரோட்டில் போகிறவெல்லாம் கூட நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. தினமும் விடிகாலையில் எழுந்து எங்கள் அப்பா தான் போய் வெளியில் இருக்க கேட்டு பூட்டை திறந்து வைப்பாங்க. அப்போ திறந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண் கலங்கி நிற்பாங்க. நான் ஒரு தடவை கேட்டேன், ஏன்பா தினமும் கேட்டு திறந்துட்டு அங்கேயே நிற்கிறீங்க, கண்ணீர்லாம் வருது, ஏன்பா அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு தெய்வம் வந்து நம்ம வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து திடீர்னு இறங்குவாங்களம்மா. அந்த அந்த அருமையான காட்சி இனி நமக்கு கிடைக்காது. எத்தனையோ முறை அந்த மாதிரி திடீர்னு வந்து இறங்கிட்டாங்களே, அந்த காட்சியை இனி காண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவங்க வந்து ஜீவபிராணம் எங்கள் அப்பா ஆனதுக்கப்புறம் தினமும் நான் போய் கேட்டு திறப்பேன். கேட்டு திறக்கும்போது அப்படி காலையில் 6 மணி போல் நானும் கொஞ்சம் நேரம் நிற்பேன். எனக்கு அந்த பழைய நினைவெல்லாம் வந்துடும். திடீர்னு அவங்க வந்து இறங்குறதும் நாங்கள்லாம் ஓடி ஆடி எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்களோட வரவேற்கிறதும் அப்படியெல்லாம் மனசில் நினைக்கும் போது, இனிமே அவங்க வரமாட்டாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த காட்சியெல்லாம் கண்டிருக்கும். அந்த மாதிரி அவங்க இருந்த காலத்தில். இப்போ அவங்க இல்லையே, அவங்க அந்த மாதிரி காட்சி காண முடியாதே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு எனக்கும் கொஞ்சம் நேரம் நின்று அந்த பழைய நினைவெல்லாம் நினைச்சு கண்ணீர் விடுவேன். மெய் சிலிர்த்து இரு கை கூப்பி வெண்மாறி என என் இரு கண் மாறி பெய்யவே, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பழைய காட்சிகளை நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு முறை இங்கே தெய்வம் வந்திருந்தப்போ இங்கே சபை நடக்கும்போது தெய்வம் வந்து இளைய நாச்சியார எங்க ராஜன் பாடுற மாதிரி பாடு அப்படின்னா, அவங்க வந்து எங்க அப்பா பாடுற குரல்லையே பாடுவாங்க. இளைய நாச்சியார் கேலி பண்ணி பாடுவாங்க. எங்க அப்பாவுக்கு எல்லா பாட்டும் ஒரே ராகம் தான் வரும். பாட்டு தெரியாது, எல்லா பாட்டையும் ஒரே ராகம் தான் பாடுவாங்க. அதே மாதிரியே இளைய நாச்சியார் பாடி கிண்டல் பண்ணுவாங்க. இந்த சபையில இளைய நாச்சியார் பாடினாங்க. வெளியில இருந்து புதுசா வந்த அனந்தர்கள்லாம் ராஜன் அண்ணா பாடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்களாம். வந்தா இங்க வந்து பார்த்தா இளைய நாச்சியார் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு ஒரே இதான் மனசுல என்னமோ மாதிரி வெக்கமா இருக்குது. என்னடா நம்மளை கேலி பண்றாங்களே எல்லாரும் கத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இளைய நாச்சியார் அப்படியே அதே குரல்ல பாடுவாங்க. ஒரு தடவை தெய்வம் இங்கே வந்திருந்தப்ப நான் திடீர்னு எங்கள் வீட்டில் இருந்து ஓடி வந்தேன். அவசரமாக வந்திருக்காங்க ஓடி வந்தேன்னா காணிக்க எதுவும் எடுத்துட்டு வரல. எனக்கு மனசில் என்னென்னா, அம்மா கிட்ட எல்லாம் வாங்கி மற்றவங்க கிட்ட வாங்கியா கொடுக்குறது, நம்ம கொண்டாந்து வைக்கணுமே, ஒன்றுமே எடுத்துன்னு வராமல் பேசாமல் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு என் தெய்வத்தை போய் வணங்கினேன். அவங்க வந்து என்னோட உள்ளத்தை தெரிஞ்சு அவங்க சட்டப்பையிலேருந்து ₹1 எடுத்து என் கையில் கொடுக்குறாங்க. நான் காணிக்க அவங்களுக்கு வைக்கணும்னு நினைக்கிறத அவங்க எனக்கு கொடுக்குறாங்க. இது எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. என்ன இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு பதில் அவங்க நமக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டேன். அது அந்த அவங்களுடைய திருக்கரத்தால் வாங்கினதுக்கப்புறம் பணம் வந்து நிறைய பொழிச்சுது. அதாவது நம்ம நினைக்கிறத அவங்க வந்து நீ ஏன் கவலைப்படுற, நீ காணிக்க வைக்க நீ ஏன் நினைக்காத, இந்த நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா சமையலெல்லாம் பண்ணி பரிமாறுவாங்க தெய்வத்துக்கு. அப்போ எனக்கு என்னென்னா, நம்மளும் ஏதாவது ஒன்று செய்து நம்ம கையால் செய்து அவங்கள இடையில வைக்கணும், அவங்க பசியாடும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ததை பசியாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சமைக்கலாம் ஒன்றும் தெரியாது. சரி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் அப்படின்னு அம்மா செய்கிறத பார்த்துருக்கேன், அவ்வளோதான்.
சரின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் செய்து கிணத்துல எடுத்துக்கினேன். எடுத்தேன்னா அம்மா பசியாக இருக்கும்போது அம்மா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் போய், தெய்வமே நானும் உங்களுக்காக ஒன்று செஞ்சுருக்கேன், அதை நீங்கள் பசியாகணும், நீயே எனக்காக செஞ்சியா அப்படின்னா வெய் இலையிலன்னாங்க. ஒரே சந்தோஷம். சரின்னு எடுத்து வச்சேன். எடுத்து சாப்பிட்றேன். அதை தான் முதல்ல சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டாங்க. சரி ரொம்ப நல்லா செஞ்சுருக்கோம் போல இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அள்ளி வச்சுட்டேன். அவங்க கஷ்டமாக எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டேன், நல்லா இருக்குதா, நான் செஞ்சது நல்லா இருக்குதா? ஏதோ ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், நம்ம நல்லா செஞ்சுட்டோம், ரொம்ப பெரிய நலவாகமாக செஞ்சுட்டோம், அது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, தெய்வமே சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் போய் நான் பசி ஆகும்போது பார்த்தா அதில் உப்பு இல்லை, காரம் இல்லை, ஒன்றுமே இல்லை, மண்ணு மாரி இருக்குது. அதை போய் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன இப்படி இருக்குது, நம்மளாலே சாப்பிட முடியல, இதை போய் நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க, நம்ம வேற 2 தடவை அள்ளி அள்ளி வச்சுட்டோமே, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்களேன்னு நினச்சிக்கிட்டேன். அதாவது சின்ன உள்ளத்துல ஒரு அன்போட கொடுக்கும்போது நல்லா இல்லைன்னு சொன்னால் மனசு கஷ்டப்படுமே அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதையே முகமது நபிகள் இருந்த காலத்தில் ஒரு மூதாட்டி கொடிமுந்திரி பழத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அவங்க பேசிக்கிட்டே எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அவங்கெல்லாம் எப்பவுமே எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்னு எடுத்துகிட்டு போயிடுச்சோம் தட்டை. நம்ம கொடுத்ததை சாப்பிட்டாங்க நீலநாயகம்னு சொல்லி. அப்புறம் சகாபாக்கெல்லாம் என்ன எல்லா தடவையும் எல்லாருக்கும் கொடுப்பீங்க, இந்த தடவை நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களே என்ன? அவங்க ஒரே ஒரு பழத்தை கையில் வச்சுருந்தாராம். இந்தா இதை நீ சாப்பிடுன்னு கொடுத்தாங்க. அவர் வாயில போட்டுட்டு ஒரே குளிப்பான். நான் குளிக்கிறதுன்னு மூஞ்சி சொல்லிச்சான். அப்போ அவர் சொன்னாரா, இந்த மாதிரி மூஞ்சி நீங்கள்லாம் சொல்லிச்சிருந்தீங்கன்னா அந்த அம்மா இவ்வளோ ஆசையாக கொண்டாந்து கொடுக்குது, அப்போ மனசு கஷ்டப்படும், அதுக்காகத்தான் நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்காம நானே அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ இறக்கம் பெரியோர்களுக்கெல்லாம். நான் நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாங்க. இதையே ஒரு தடவை ஒரு அக்கா சாலையில் திராட்சை பழம் வாங்கிட்டு போய் ஆலயத்தில் தெய்வத்துக்கு முன்னாடி தட்டில் வச்சுருக்காங்க. பாதி தட்டு தெய்வம் சாப்பிட்டாங்க. சரி பாதி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தட்டை எடுத்துக்கொண்டு உள்ள திருமலையில் கொண்டு பெரியம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த பெரியம்மா ஒன்றே ஒன்று எடுத்து வாயில போட்டால் ஒரே குடிப்பான். பெரியம்மா கோச்சுக்கிட்டாங்க அந்த அம்மாவை. அந்த அக்காவை என்ன இப்படியா வாங்கிட்டு வருது, தெய்வத்துக்கு வைக்கிறது, அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குதா இனிக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வர்றது இல்லை, இப்படி புளிப்பு பழத்தை கொண்டு வச்சிருக்கேன், அதை அரை தட்டு அப்படியே அவங்க சாப்பிட்டாட அப்படின்னு தொடர்ந்து திட்டினாலாம். அம்மா அப்பா வீட்டுக்கு தெய்வம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு இந்த குழா தண்ணி பிடிக்கிறது இல்லை, அதில் இந்த குளோரின்லாம் போடுறாங்கல்ல, அது ஒரு வாடை அடிக்குது வேண்டாம் அப்படின்வா. கிணத்து தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு கிணத்து தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா என்ன செய்வாங்க, குடத்தை எடுத்து காரில் வச்சு அனுப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு. உடனே நான் கிணத்துல தண்ணி இறைச்சி சுத்தமாக நானே கொண்டு வந்து கொடுப்பேன். முதல் தடவை கொடுத்தப்போ தெய்வம் வாங்கி குடிச்சிட்டு, ராஜன் இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த தண்ணி, எங்கேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்பா சொன்னாங்க, ராஜகுமாரி வீட்டு கிணத்து தண்ணி அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படியா, இனிமேல் நான் எப்போ வந்தாலும் எனக்கு இந்த தண்ணியே கொடுத்துரு அப்படின்னு தெய்வம் சொன்னாங்க. அதனால் தெய்வம் எப்போ வந்தாலும் எங்கள் அப்பா உடனே காரில் குடத்தை வச்சு அனுப்பிடுவாங்க. நான் அங்கேருந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அதாவது இறைவன் படைத்த இறைவனுக்கு, நம்ம எல்லாம் படைத்த இறைவனுக்கு தாகத்துக்கு குடிக்கிற தண்ணி கொடுக்குற வாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவங்க கொடுத்தது தான், இருந்தாலும் நான் அவங்களுக்கு அந்த தாகத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தண்ணியை கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அந்த தண்ணியை ரொம்ப பிரியமாக குடிப்பாங்க. இந்த உலகத்தையே படைத்து குடிக்க தண்ணியை கொடுக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. என்னுடையதென்று என்னிடம் ஒன்றும் இல்லை, இருப்பதெல்லாம் உங்களுடையதுதான், உங்களுடையதை உங்களிடம் தந்து விடுவதில் எனக்கு என்ன சிறப்பு? கபீர்தாசன். எல்லாம் உங்களுடையவை, என்னுடையவை அல்ல, இவையெல்லாம் உங்கள் புகழ். பரமஹம்சர்.
தெய்வம் அவங்க உண்டாக்கி தந்த தண்ணீரையே அவங்களுக்கே அருந்த கொடுத்துருக்கேன். நான் அந்த வாக்கியம் கிடைச்சதை நினச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறை வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்து தெய்வம் வந்திருந்தப்ப எனக்கு குழந்தை பிறந்திருந்தது. 40 நாள் ஆகாமல் தெய்வம் முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கீழ் வீட்டில் ஒரு தெரை சேலை கட்டி என்னை தனியாக அறையில் வச்சுட்டாங்க. மேலே வந்து தெய்வம் தங்கியிருந்தாங்க. படுத்துக்கிட்டு நான் அழுதுகிட்டே இருந்தேன். 3 நாள் இருந்தாங்க. 3 நாள் அழுதுகிட்டே இருந்தேன். இந்த வீடு தேடி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க தெய்வம், இப்போ பார்த்து நம்மளால தரிசனம் பண்ண முடியலையே, வீட்டுக்கு வந்தவங்கள கூட தரிசனம் பண்ண பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க நினைவாவே எப்போ பாரு அழுதுகிட்டே படுத்திருப்பேன். அப்போ அது வந்து அவர் வந்து உள்ளத்தை தொட்டிருக்குது. அவங்க மேலே கடைசி சாலைக்கு புறப்படுற அன்னைக்கு மேலே வந்து இறங்கி வரும்போது கையில் ஒரு மல்கோவா மாம்பழம் அதை எடுத்துக்கிட்டு இறங்கி வந்தார். இறங்கி வந்து இந்த வராண்டாவில் நின்றுக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட ராஜகுமாரியை கூப்பிடு அப்படின்னா, அம்மா ஒரே சந்தோஷம் முடியாது, உன்னை கூப்பிடுறாங்க தெய்வம் அப்படின்னா. இன்னும் எப்படித்தான் ஒரு துள்ளலில் பூச்சி போய் நின்னமா தெரில, 15 அடி தூரத்தில் அப்படி நின்னேன். தெய்வத்தை தரிசனம் பண்ணுறது கிடைச்சிது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து 3 நாளாக பார்க்க ஏங்கிய நீ இந்த 3 நிமிடமாவது நன்றாக பார்த்துக்கொள் அப்படின்றது போல அப்படியே அழகாக சிரித்த முகத்தோடு நின்னார். இது இளநகையோடு நின்னார். நான் அப்படியே உருகி போய் தரிசனம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு நின்றுகிட்டு இருந்தேன். அந்த பச்சை நிற பட்டு தலைப்பாகையும் பச்சை நிற பட்டு முழு அங்கியும் கையில் செங்கோலுடன் மரகத மலையே என் முன் வந்து நின்றது போன்ற தோற்றம். மரகத மலையினின்று முத்துக்கள் உதிர்வது போன்ற புன்சிரிப்பு. அந்த திருக்கோலம் என்றும் என் மனதில் அழியா சித்திரமாக பதிந்து விட்டது. அருகில் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் கிட்ட போய் நின்னேன். அந்த மாம்பழத்தை கையில் கொடுத்து, இதை முழுவதும் நீயே சாப்பிடு, அவ்வளவும் அப்படியே ரத்தமாக மாறும் அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறது. உத்தரவு தெய்வமே அப்படின்னு. அளவு கடந்த ஆனந்தத்தால் கண்களில் நீர் தாரை தாரையாக கொட்டுகிறது, என்று தொண்டையை அடைக்கிறது. இறுதியாக ஒரு அழகிய புன்சிரிப்போடு கூடிய முகபாவம். இப்பொழுது திருப்திதானே என்பது போல் இருந்தது. முகலாய அரசர் போன்று கம்பீர ராஜநடை போட்டு சென்று விட்டார்கள். அனந்தரியர் எல்லாரும் இருந்தவங்கள்லாம் இதுவரை குழந்தை பிறந்து 40 நாள் ஆகாம தெய்வம் யாரையும் பார்த்ததில்லை. ராஜகுமாரி, நீ போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணினாயோ, உன்னைத்தான் முதல் 40 நாட்களுக்குள் பார்த்து பிரசாதமும் கொடுத்திருக்கார்கள் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. உண்மையான அன்போடு நான் எண்ணிய எண்ணம் ஆண்டவர்கள் உள்ளத்தை தொட்டு உள்ளது. அவர்கள் அன்பே உருவானவர்கள் அல்லவா. நீ எப்படி 3 நாளாக நான் உருகுனது அவங்க மனதை போய் அப்படியே தொட்டு தான் அவங்க எனக்கு பிரசாதமே எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. கிட்டையே போகக்கூடாது, இன்னொன்று எதிரிலேயே வரக்கூடாது 40 நாளைக்கு. அப்படியெல்லாம் இருந்து எல்லா தடையும் மீறி என்னை அழைச்சி அவங்க பிரசாதம் கொடுத்தாங்க. என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூர்வேன். என்னை நினைப்பவனுடனேயே நானும் இருக்கிறேன். கௌதுல் அக்லம். நெஞ்சங்களில் உள்ளவை யாவற்றையும் அல்லாஹ் அறிவான். கௌதுல் அக்லம். இரட்சகர் தோன்றினார், இதோ வந்துவிட்டேன் என்கிறார் கிறிஸ்துநாதர் அனுசாரம். நீ நம்மை அழைத்தபடியால் இதோ உன்னிடம் வந்தோம். உன் கண்ணீர்களும் உன் ஆத்துமத்தின் ஆசையும் உன் தாழ்ச்சியும் உன் இருதய மனஸ்தாபமும் நம் மனதை இழகச் செய்து நம்மை உன் அண்டையில் கூட்டி வந்தன.
எனக்கு அப்படியே எனக்குன்னே எழுதின மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்த நிகழ்ச்சியும் அது எழுதியிருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கு.